இந்த சேர்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன? ஏன் அவங்க ஆந்திராவுக்கு இந்த செம்மரம் கடத்துவதற்காக வெட்டுவதற்காக தொடர்ச்சியாக அவங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதார நிலைமை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தமிழக கூலி தொழிலாளர்கள் 20 பேர் ஆந்திராவில் திருப்பதி வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு அருகே உள்ள வேட்டகிரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன், சசிகுமார், பெருமாள் மற்றும் காலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி உள்ளிட்ட 12 பேர் ஆந்திராவில் போலி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதேபோன்று 2014ஆம் ஆண்டு ஆந்திர வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 17 பேர். இதில் போலூரை சேர்ந்த 3 கூலி தொழிலாளர்களும் அடக்கம். அதை வெட்டுறதுக்கு மரம் வெட்டும் பயிற்சி உடைய ஒரு மனிதரால தான் வெட்ட முடியும். அதுவும் அந்த மரத்தை வெட்டி சுமந்து கொண்டு வர்றது கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரையிலையும் அந்த மரத்தை சுமந்து தலையில சுமந்து தான் சாலை பகுதிகளுக்கு கொண்டு வரணும். அந்த பயிற்சி உடைய மக்கள் மலைவாழ் மக்கள், வேற யாரும் இதை செய்ய முடியாது. அந்த மாதிரி சிரமமான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில வறுமை இருக்கு, அதை குறி வச்சு இடைத்தரகர்கள் அவர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதியில் வாழும் மக்கள் போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாமலும் வருமானமின்றியும் கல்வி அறிவு இல்லாமல் வறுமையின் பிடியில் வாழ்ந்து வருகின்றனர். போதிய மழையின்றி விவசாயம் பொய்த்து போவதால் வருமானமின்றி தவித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் குடும்பத்தை காப்பாற்ற வழியின்றி அருகிலுள்ள மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு குழுவாக இடம்பெயர்ந்து பணிக்கு சென்று வருமானம் ஈட்டுவது வழக்கமான ஒன்றாக கொண்டுள்ளனர். அவங்க செத்து பேப்பரில் போட பார்த்தா சார் எங்களுக்கு தெரியும். இதனால எந்த நடவடிக்கையும் அரசாங்கமும் எடுக்கல. அந்த ஆந்திரா காட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களும் யாரும் எடுக்கல சார். எதுவும் நிவாரணம் எதுவும் தரல. மலைவாழ் மக்கள் வேலை வாய்ப்பின்றி வருமானமின்றி இருக்கும் சூழ்நிலைகளை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சிலர் இடைத்தரகர்கள் மூலமாக ஆசை வார்த்தை கூறி கல்வியறிவு இல்லாத அப்பாவிகளை என்ன வேலைக்கு அழைத்து செல்கிறோம் என்ற உண்மையை கூட சொல்லாமல் ஆந்திர மாநிலம் அழைத்து சென்று செம்மரம் வெட்ட கட்டாயப்படுத்துவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் கூறுகிறார் மேலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை. இவர் செம்மர வழக்கில் ஆந்திர வனத்துறை மற்றும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருப்பதி மற்றும் நெல்லூரில் உள்ள சிறைகளில் 26 மாதங்கள் சிறையிலிருந்து தமிழக அரசின் உதவி மூலம் வெளியில் வந்துள்ளார். இவர் சிறைக்கு சென்று வெளியில் வந்ததால் மற்றவர்கள் கிராமத்தில் வேலைக்கு அழைப்பதில்லை எனவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றார். நம்ம வெளியெடுத்து போகிற மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்த ரொம்ப குடும்பம் கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டம் ஆடுது. பசங்க படிக்க வைக்க முடியல, ஸ்கூல் பசங்க எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எங்கேயும் வெளியில் வேலைக்கும் கூப்பிட மாட்டேன்றாங்க. எங்களை எங்கேயும் ஜெயிலுக்கு போய் அவங்க எதுக்கு வேலைக்கு பண்ணலாம் அப்படின்னு கோர் பண்ணுறாங்க. எங்களுக்கு போதுமான இது இல்லை, சமாதானம் கிடையாது. மறுபடியும் வெளியில் போயிட்டு வந்தாலும் இங்கே மழை பெஞ்சாதான் எங்கள் இங்கே மேலே மழை பெஞ்சாதான் சாமா இது கெவுரு எதுனா ஒரு இது பண்ண முடியும். மற்ற டைம் எங்கள் எதுவும் வேலை இல்லையா. மலைப்பகுதியில் மூலிகைகள், சாம அரிசி, நெல்லிக்காய் போன்றவற்றை பதப்படுத்தும் ஆலைகள் அல்லது வேறு ஏதாவது தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தங்கள் பகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என அரசுக்கு இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சிறையிலிருந்து வெளியில் வந்த நபர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வங்கிகள் மூலம் கடனுதவி செய்தல், விவசாய நிலத்தில் மானியம் வழங்கி ஆழ்துளை கிணறு அமைத்து விவசாயம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்றனர் இவர்கள். ஆந்திர மாநிலத்தில் போலி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 கூலி தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு நிவாரண உதவிகள் மற்றும் கருணை அடிப்படையில் அரசு மற்றும் வெளி வேலைவாய்ப்பு வழங்கியது போல் 2014ஆம் ஆண்டு ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 17 பேரில் போலூரை சேர்ந்த 3 பேரின் குடும்பத்திற்கு எந்தவிதமான நிவாரண உதவிகளும் வழங்கப்படவில்லை எனவும் தமிழக அரசு இதனை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். சுரேஷ் ராஜா, ஆரணி, நியூஸ் 7 தமிழ்.